தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் கொலைகள் அதிகரித்து வருவது குறித்து பேசியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த முதல்வர் அவர்கள் சமூக ஊடகங்களின் தொடர் பரப்புரைகளால் அது போன்று இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராகவே இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கின்றதா, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எவ்வாறு உள்ளது என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு இன்றைக்கு நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. நேற்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தங்கம் விலை நிலவரம், வானிலை நிலவரம் போல தமிழ்நாட்டில் கொலை நிலவரம்னு சொல்லக்கூடிய காலம் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஏறக்குறைய இப்ப இந்த 2 நாளுக்குள்ளார மட்டுமே 4 கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முதல்வர் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இது பண்ணாங்க. இவங்க வெளியிடப்படுறாங்க. அப்போ முதல்வர் என்ன சொல்றாருன்னா, சமூக வலைதளங்கள்ல அந்த கொலை காட்சிகள் ஒளிபரப்பப்படுறதுனால அப்படி தெரியுது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்துல 2012 இருந்து 24 வரைக்கும் நடந்த கொலைகளை பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில தான் குறைவா நடந்திருக்கு. இப்ப 2024 1540 தான் நடந்திருக்கு. இதே 2012 பாத்தீங்கன்னா 1947 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுடைய இந்த சட்டம் ஒழுங்கு நிலைமையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு நிலை கெட்டு போனது என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் தனியா இல்லை. மனித வாழ்வு என்பது கொடுமையாகிவிட்டது. மனித வாழ்வு என்பது கொலை, கொள்ளை, திருட்டு, ஏமாற்று இவைகளுக்கு உட்பட்டு நடக்கிறது. கொலைகளை பற்றி மட்டும் பேசுகிறோம். திருட்டு அவ்வளவு நிறைய நடக்குது, ஏமாற்று நடக்குது. இந்த கொலைகள்லையும் எல்லா விதங்கள்னு எடுத்துக்கிட்டாக்க, தாய் மகனை கொன்ற கொலை, மகன் தாயை கொன்ற கொலை, கணவன் மனைவியை கொன்ற கொலை, மனைவி கணவனை கொன்ற கொலை, கோஷ்டியாக சேர்ந்து செயல்பட்ட பிறகு கோஷ்டியிலே பங்கு தகராறு அவங்களுக்குள்ளே நடத்தி கொண்ட கொலைகள், கொள்ளையடிக்க எங்கேயோ போய் நடத்திய கொலைகள் என்று விதவிதமான கொலைகள் இருக்கு. சமூகம் ஒரு அமைதியற்று, நிம்மதியற்று, ஒழுங்கற்று இருக்கிறது. போயிடுச்சு, சீரழிஞ்சு போயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் அரசியல் என்பது லட்சியத்தோடு, சமூக முன்னேற்றத்தோடு, சமூக பொறுப்போடு இல்லாமல் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக அரசியல் மாறி போனதனால் சமூகமும் இப்படி மாறிவிட்டது. இப்போ ஒரு அரசியல் என்பது சமூகத்தை ஒழுங்குபடுத்துறதா இருக்கணும். அதுக்கு தலைவர்கள், அதில் பிரதிநிதிகள் ஒழுக்கமானவர்களாக, நேர்மையானவர்களாக, பொய் சொல்லாதவர்களாக, பணத்துக்காக ஒழுக்கங்கெட்ட செயல்களை செய்யாதவர்களாக அப்படி இருக்கும்போது அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். குற்றம் குறைகள் குறைந்து கொண்டு இருக்கும். அது போல் இல்லை. ஒரு வணிக நிறுவனங்களாக, கார்ப்பரேட் நிறுவனங்களாக மக்களை மயக்கி வாக்கு சந்தையில் வாடிக்கையான மக்களை வைத்துக்கொண்டு அதை அவங்க வாக்குச்சந்தை வாடிக்கையாளர்கள் தான் தங்களுடைய அடித்தளம் என்ற நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒழுக்கங்கெட்டு போன ஒரு அரசியல் என்பது தான் மற்ற எல்லாவற்றைக்கும் காரணம். இப்போ கூலிக்கு கொலையால் கூலிப்பட வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது எப்போ வந்தது? 1970 வாக்கில் வந்தது. இதை நம்ம திமுகவினால் வந்ததுன்னு நம்ம சொல்கிறதுக்காக சொல்லலை. இதை அந்த வரலாறை எடுத்துக்கிட்டால் அந்த கூலிக்கு ஆள் வச்சு கொலை செய்கிற பழக்கத்தை மார்வாடி, குஜராத்தி சேட்டுகள் தான் சென்னை பகுதியில் உருவாக்கியிருக்காங்க. வட தமிழ்நாட்டில் அவர்கள் தான் வெளியிலேருந்து வந்தவங்க. அவர்களுக்கு ஆகாதவர்களை கூலிக்கு ஆள் வச்சு கொலை பண்ணுற பழக்கத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்குனவங்க அவங்க தான். இப்போ அது எல்லாம் நம்மகிட்ட பரவிடுச்சு. அப்போ எங்கேருந்து வருகிறது? வணிக கொள்ளையர்கள். வணிக கொள்ளையர்களைப் போலவே அரசியல் கொள்ளையர்கள். எந்த லட்சியமும் கிடையாது, எந்த ஒழுக்கமும் எந்த பண்பாடும் கிடையாது. வாக்கு வாங்கி பதவியை பிடிக்கணும், அதிகாரிகளை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கணும். பதவி இறுதி அதிகாரம் இல்லைனா கூட எம்எல்ஏ, எம்பி பதவி வச்சுக்கிட்டாவது ஏதாவது செய்யணும். அப்படிங்கிற ஒரு ஒழுக்கங்கெட்ட நிலைமை இருக்குது. அரசியலில் நேர்மையும் ஒழுக்கமும் லட்சியமும் இல்லாமல் இதெல்லாம் குறைக்கவே முடியாது. இதை குறைக்க முடியாது. இதை பிடிக்கிறதுக்கு எப்படி பிடிச்சோம், அப்போ பிடிச்சா அங்கே பதிலுக்கு சுட்டோம், கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு கண் துடைப்பு வேலையை தவிர அது புதுசாக இப்போ இவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. அது யாருக்கு தெரியாமல் இருக்குது? குறைஞ்சிருக்கா? எங்கேயாவது குறைஞ்சிருக்கா? அவன் புதுசாக ஆள் உருவாகிட்டு இருக்கானுங்க. அப்போ சமூகத்தில் ஒழுக்கம் இல்லாத அது வந்துருச்சு. இப்போ போலீஸ் பிடிக்கிறது அல்லது தண்டிக்கிறது என்பது கொலைகாரர்களை நடந்தால் நடந்தது. இது ஏன் பெருகிக்கிட்டு இருக்கு? நம்ம தப்பிச்சுக்குவோம் நினைப்பானுங்க. எப்போவும் இவ்வளோ உளவியல் அதுதான். இதுதான் அந்த செய்தி. அது இவர்கள் 2 பேரும் நடத்தியிருக்கிறது. நேற்று சட்டசபை சொல்கிறீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமியும் முக ஸ்டாலினும் நடத்தியிருக்கிற சட்டசபையில் 2026க்கான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக சட்டமன்றத்தை மாற்றிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் தான் இதெல்லாம் அக்கறைப்படுறது போல காட்டிக்கிட்டு குற்றம் சொல்றாங்க, லாவணி கச்சேரி பாடுறாங்களே தவிர தேர்தல் பிரச்சார கூட்டங்களை சட்டமன்றத்துக்குள் நடத்துகிறார்கள். திமுகவினரும் அதிமுகவினர், வேறு எதுவும் இல்லை.
இப்ப இந்த கொலைகள் குறித்து சட்டமன்றத்தில் இப்ப கொலைகள் குறித்தோ அல்லது வந்து குற்றங்கள் குறித்தோ அல்லது ஊழல் குறித்தோ பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி இப்ப திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 65 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கு. இப்ப இவைகள் வந்து உங்க ஆட்சியில தான் கூடுதலா நடந்ததுன்றனோ அல்லது எங்க ஆட்சியில குறைவா நடந்தது இப்படியான போக்குகள் தான் இருந்திருக்கு. ஆனால் இவர்கள் இதற்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டு இதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாக எந்த கட்சியும் ஆட்சியில இருந்தப்பையும் ஒரு உறுதிமொழி கொடுத்ததில்லை. இந்த போக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதான் இதுக்கு மாற்று அரசியல் ஒழுக்கத்தோடு உருவாகணுங்க. சமூக இயக்கம் உருவாகணும். இப்போ இவங்க தான் வச்சது ராஜா, வச்சா குடுமி சிறைச்சா முட்டை, திமுக அதிமுக தான் இருக்குல்ல. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் சின்ன திமுகக்களாக இருக்கு, அல்லது சின்ன அதிமுகக்களாக இருக்குது மற்ற கட்சிகள். இதுதானே இது. ஒரு படிகத்தை உடைத்தால் அதுவும் படிகமாகவே இருக்கும் என்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பல கட்சிகள் இருக்குது. அதனால் இப்போ இது யார் வந்து மக்கள் பலவீனத்தை எப்படி பயன்படுத்தி வாக்கு வாங்கி இந்த பதவிகளை எம்எல்ஏ எம்பி பதவி மந்திரி பதவி எப்படி அடையிறது என்பது தான் இவங்களுக்கு. இதில் எது சீர்கெட்டு போனால் என்ன, எப்படி போனால் என்ன, அவங்களுக்கு என்ன இருக்குது. அதனால் வந்து உலகம் இதுதான்ப்பா, இதில் நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாதாரண மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு வரும். ஊரில் உள்ளவங்க கூட அவங்க எப்படி தான்ப்பா, அதை போய் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தப்பிச்சுக்கிட்டா போதும், இல்லை நம்ம ஒதுங்கி இருப்போம். யோக்கியமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒதுங்கி நம்ம அளவில் யோக்கியமாக இருப்போம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறது. இதை யார் திருத்துறது? அப்புறம் ஒரு கொள்ளை கும்பல் வந்து அரசியல் நடத்திக்கிட்டு லாபம் அடிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பேச்சை பேசிக்கிட்டு முற்போக்காக பேசிக்கிட்டு இப்போ இதெல்லாம் விளம்பர பேச்சு தானே. இப்போ இதெல்லாம் ஒரு பிராண்டும் இப்போ விளம்பரம் பண்ணுறாங்கல்ல, நகை கடைன்னா அது ஒரு பிராண்டு விளம்பரம் இருக்குது, வேற ஒரு நுகர்பொருள்னா அதுக்கு ஒரு பிராண்டு இருக்குது. அது மாதிரி இது அரசியல் பிராண்டு பிரச்சாரம் பெறதுக்காக இது 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதை புரிந்து கொண்டு இதுக்கு மாற்று என்னன்னு சிந்திக்கணும். அதனால் நாங்கள்லாம் சொல்கிறது, தமிழ் தேசத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு அரசியல் என்பது வரணும். தமிழ் தேசத்தில் இந்த திமுக அதிமுக அல்லது அதனுடைய கிளை கட்சிகள் போல் வந்து மறுபடியும் ஒரு இதாகிடக்கூடாது என்ற கவனமும் எச்சரிக்கையும் மக்களுக்கு வேணும். மக்கள்னாக்க அதில் உள்ள விவரம் தெரிஞ்சவங்களுக்கு, இதை புரிந்து கொண்டவர்களுக்கு வேணும். அவங்க முன்னோடியாக இருக்க வேண்டும். அதை தவிர வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கமான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் முந்தைய பதிலே நீங்கள் சொல்லப்போ விதவிதமான கொலைகள் நடக்குது. இப்போ இந்த கொலைகளே பார்த்தீங்கன்னா கூலிப்படைகளை வைத்துக் கொள்ளுகின்றது ஒன்று. இன்னொன்று குறிப்பாக சமூக போராளிகள், சமூகத்துக்காக போராட்ட வருவாங்க. அதாவது இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக போராடுபவர்கள், சாராய விற்பனைக்கு எதிராக, கள்ளச்சாராய விற்பனைக்கு எதிராக போராடுறாங்க. இவர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இப்போ அண்மையில பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில கடந்த 14/2/25 வந்து ஹரிசக்தி ஹரிஸ்ன்ற 2 பையனுங்க அங்கே உள்ளூர்ல திருட்டு சாராயம் வித்தவங்களை கண்டிச்சு அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அதே போல 2 மாதங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஜஹூபர் அலி அப்படின்ற ஒரு சமூக போராளி, அவர் மணல் கடத்தல இது பண்ணார், அவரை லாரி ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அண்மையில இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில வந்து ஜாகிர் ஹுசைன் அப்படின்ற அவர் இத்தனைக்கும் அவருக்கு ஒரு காணொலியே பதிவு பண்றாரு, எனக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் கொலை செய்யப்படுறார். அப்போ ஒரு ஒழுக்கமான அரசியலை சமூக மாற்றத்தை விரும்புகின்றவர் இப்படி கொலை செய்கின்ற போக்கு அதிகரிச்சுட்டே இருக்கின்றப்ப எப்படி ஒழுக்கமான அரசியல் இதை வந்து நம்ம இப்படி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அப்பாவிகள், நல்லவர்கள், ஒரு ஊழலை தடுக்கிறவங்க, ஒரு கொள்ளையை தடுக்கிறவங்க, அவங்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. வந்து மற்றவங்க இதை பார்த்து ஒன்று ஒதுங்கி போயிடக்கூடாது, அல்லது இது வந்து இந்த கட்சிக்கு பதிலாக அந்த கட்சி வந்துடும், அப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காம அடிப்படையில் சமூகத்தை சீரழிச்சு வச்சுருக்காங்க. வாழ்க்கை அரசியல் என்பது இந்த ஒரு கொலை லாப கம்பெனி, கார்பரேட் கம்பெனிகள் மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி மக்கள்கிட்ட அதில் ஒழுக்கம் இல்லை. இப்போ ஜாதி பிரச்சனை எவ்வளோ வந்துருச்சு, ஜாதி கயிறு கட்டிக்கிறது, ஜாதி தரால் பண்ணுறது, ஜாதி அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இருக்குது. எனவே நம்ம இதை சீர்திருத்தத்துக்கு என்ன செய்யணும் என்று அங்கங்கே கிளம்பணும். யாரோ புதுசாக ஒருத்தர் அவதாரத்து வருவார் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மூலம் அங்கங்கே தன்னார்வமாக தன்னால் முடிஞ்சவள கருத்துக்களை பரப்புங்க, பேசுங்க, எழுதுங்க. ஒழுக்கம், நேர்மை, இதை பற்றி வகை வகையாக வடிவமாக பேசுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க. உங்களால் முடிஞ்சவங்கள மாற்றுங்க, நம்மளால் முடிஞ்சவங்கள மாற்றுவோம். இந்த மாதிரி இந்த 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 தீய சக்திகளை, அந்த அரசியலை வைத்து அல்லது வணிகத்தை வைத்து இப்படி நடத்துகிற தீய சக்திகளை அடையாளம் கண்டு புறக்கணிக்கக்கூடிய நிலையில் மாற்று ஒன்று உருவாக்கக்கூடிய வகையில் நம்ம சிந்திச்சால் ஒழிய இதில் ஒன்றும் பண்ணவே முடியாது தோழர். அதாவது அரசியலில் மாற்றம் இப்போ மன்னர் எப்படி குடிகள் அப்படின்னு சொன்னது சும்மா ஒரு மன்னனுக்கு ஜால்ரா போடுறதுக்கு இல்லை. அரசு எப்படி இருக்கிறதோ அது மக்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால இப்போ சிலப்பதிகாரத்தில் எழுதும்போது கூட அவர் என்ன சொன்னார், அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். மூணு நீதிக்காக நான் எழுதுகிறேன் சிலப்பதிகாரத்தை. அதில் முதல் விஷயம்
அரசியலில் இருந்துக்கிட்டு குற்றம் பண்ணியன்னா அறம் உன்னை தண்டிக்கும். எப்போ சொல்கிறான் பாருங்க, அரசியல் பிழைத்தோருக்குன்னா பிழை செய்தோருக்கு அறம் கூற்றாகும், ஒரு அறம் உன்னை தண்டிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் சொல்கிறார்? முதல்ல நம்ம முன்னோர்கள் அதை உணர்ந்துருக்காங்க. அதனால மன்னர் எப்படி குடிகள் எப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன மன்னர் ஆட்சி இல்லை, இன்றைக்கி குடிகள் தங்களுக்கான ஆட்சியை உருவாக்கிற காலம். இதில் ஜனநாயக மன்னர்கள், ஜனநாயக ரவுடிகள், ஜனநாயக கொள்ளைக்காரர்கள் உருவாக்கி விட்டார்கள். எனவே இதுக்கு மாற்றாக நம்ம எப்படி என்ன செய்கிறது? அப்படி செய்யும்பொழுது நாமும் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். தியாகங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு இளைஞரும் ஆணும் பெண்ணும் உறுதி எடுக்கணும். அவங்கவுங்க முடிஞ்ச அளவில் ஒரு மாற்றை உருவாக்குவதற்கான வேலையை செய்யணும், கருத்துக்களை பரப்பணும். நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்மளுக்குள்ள வகையில் நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஒரு அறந்தழுவி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மள்டேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம இப்படி பேசுகிறவங்களும் நம்ம அப்படி நேர்மையாக இருக்கணும். அந்த வகையில் ஒரு மாற்று சமூக அமைப்பை உருவாக்கணுங்க. இப்போ நீங்கள் ஒரு நமக்கு சிலதுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இப்போ காந்தியடிகள் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் எது சரிங்கிறதால ஒரு இயக்கமாக்கினார்ல. நீங்கள் அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஒரு இயக்கமாக்கினார்ல. அந்த மாதிரி அதை அப்படி நம்ம நகல் எடுக்க வேண்டியதில்லை. நம்ம இன்னைக்கு எப்படி என்ன கொண்டு வரலாம், நம்ம இப்போ இன்னைக்கு எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத, அப்படி இருக்க சான்றோர்கள் இருக்காங்களா, இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி சான்றோர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பேராசிரியர் இருக்கார்ல, ஊராட்சி உள்ளாட்சி இப்படிலாம் கட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு, பழனித்துறை, முனைவர் பழனித்துறை. அவர் ஒரு முயற்சி எடுத்துங்களேன். அவர் ஒரு பேராசிரியர், அண்ணாமலையில் இருந்தவர், அப்புறம் திண்டுக்கல் நம்ம காந்தி கிராமத்தில் பேராசிரியராக இருந்தவர். இப்போ அவர் பணி ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்றுட்டு சும்மா இல்லைங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், உருவாக்குறாரு. இப்போ உள்ளாட்சிகளில் இந்த இது வரணும், அதிகார பரவல் வரணும், உள்ளாட்சிக்கிட்ட அதிகாரம் கொடு, உள்ளாட்சி இப்படி கட்சி சார்பற்று மக்கள்கிட்ட நடன்னு சொல்லி அமைப்பை உருவாக்கி பரப்பிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். அது மாதிரி பலர் இருக்கிறார்கள். இப்போ நம்ம பண்பை நான் அதில் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம அளவில் நம்ம தமிழ் தேசிய பேரியர்கிறத நேர்மையாக நடத்தணும், அவங்கள்ட்ட அந்த பண்பு வளர்க்கணும் நம்ம நினச்சிருக்கோம். இதை விட இன்னும் விரிவான சமூக பகுதிகளில் போய் வேலை செய்கிறவங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோடலாம் ஒரு இணக்கம் வச்சுக்கலாம், ஒரே அமைப்பாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஆதரித்து இந்த மாதிரி தன்னார்வமாக எந்த சுயலாபம் இல்லாமல் பாடுபட்டு சமூக மாற்றத்துக்காக நன்மையாக செய்கிறவங்க பல வடிவங்களில் இருக்காங்க. அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமும் புரிதலும் வர வேண்டுமே தவிர எல்லாம் ஒன்றாயிருங்கன்னு சொல்லலை. ஆனால் இப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சமூகத்தில் மாற்றங்கள் கொண்டு தான், மாற்றங்களுக்கான முயற்சிகள் நடந்து தான் இருக்குது. இதை மேலும் விரிவுபடுத்தி ஆழப்படுத்தி வேகப்படுத்த வேண்டும் என்பதை நம்மை போன்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இது மாதிரியான கொலைகள் நடக்கின்ற பொழுது அல்லது குற்றங்கள் அதிகரிக்கின்ற பொழுது சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு ஒரு குரல் எழுந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற சட்டங்கள் போதுமானதா இல்லையா? அதுதான், அதாவது தோழர், சட்டங்கள் இருக்க வேண்டும், ஆனால் சட்டங்கள் தடுத்து விடாது. இப்போ தண்டனை, இப்போ அவங்க போட்டி போட்டுட்டு பேசுகிறாங்க, ஸ்டாலினும் எடப்பாடியும், எத்தனை கொலை நடந்துச்சு, அப்போ எத்தனை கொலை இப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்டனையும் கிடைக்குது, விடுதலையும் ஆகுறாங்க, எல்லாம் வருதுன்னு வச்சுங்க. அதனால் குறையுதா? அதனால் குறையிறதில்லை. அவங்க மக்களுக்கு எப்படி நினைப்பாங்கனாக்கா, இப்போ போலீஸ் நவீன திருடர்களையும் பிடிச்சிடுறாங்க. போலீஸு பெரிய வியப்பாகவும் இருக்குது. பரவாயில்ல, காவல்துறையுடைய திறமையும் நம்ம பாராட்ட வேண்டியிருக்கு. பிடிச்சிடுறாங்க, பிடிக்காமல் இல்லை. இப்போ ஒரு கடுமையான குற்றவாளியை அவன் என்ன சுட வந்தான் அல்லது வெட்ட வந்தான் அப்படின்னு சும்மா பொய்யா சொல்லி அவனை சுட்டுடுறாங்க. சுட்டு கொல்றது அல்லது காலை ஊனப்படுத்துறது, கையை ஊனப்படுத்துறது என்பது அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகமாக நடக்குது. இது தவறுது. சட்டமோ தண்டிக்கிறது மட்டுமே திருத்தாது, கடும் தண்டனை இருப்பதனால் மட்டுமே திருத்தாது. மக்கள் மனதை மாற்றுவதற்கான சமூக ஒழுக்கங்கள், சமூக நீதிகள் வளரும் பொழுது தான் எல்லாம் பரவுமே தவிர, என்ன மனிதனுடையது என்னென்னா, அவன் போய் முட்டாள்தனமாக மாட்டிட்டான்ப்பா, நம்ம தப்பிச்செல்லாம் நினைப்பான். கொலைகாரன், திருட, கொள்ளைக்காரன் என்ன நினைப்பான்னா, நம்ம தப்பிச்சிருவோம். இப்போ நீங்கள் திமுக மாடலில் அல்லது அதிமுக மாடலில் பல கட்சிகள் உருவாகி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க அம்பலப்பட்டு போயிருக்காங்கன்னா அவங்க அம்பலப்பட்டு இன்னும் புறக்கணிக்கப்படலை. நம்ம இப்போ எத்தனை வழக்கு இருக்குது. இப்போ கருணாநிதி மேலே இருந்துச்சு, திமுக ஆட்சியில் எவ்வளோ ஊழல் இருக்குது, அல்லது அதிமுக மந்திரிகள் பல பேர் கோர்ட்டுக்கு அலைகிறாங்க. நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி அலைய வேண்டியதுன்னா அவங்க மாட்டிக்கலாம்ப்பா, நம்ம தப்பிச்சுக்கலாம்னு மனித உளவியல் அது. அதெல்லாம் வராது. இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா முதல்லலாம் இந்த பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி கொடுமையாக கொலை பண்ணிடுறாங்க, அதை பண்ணா இதை பண்ணான்னா உடனடியாக மேலே கொண்டு வழக்கு போட்டு அதெல்லாம் பண்ணுறதை விட பழைய காலத்தில் இப்போ இல்லை அதை நினைக்கிறதில்ல. அவனை எல்லாம் இப்போ ஒரு சின்ன குழந்தைய கற்பழிச்சிடறான்னு வச்சுக்கோங்க, பிள்ளைய கற்பழித்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைய, ஒரு பெண்ணை ஒரு 4 கூட்டு கொலை பண்ணுறாங்க, கூட்டு கற்பழிப்பு பண்ணுறாங்க. அந்த பிள்ளைய பாவம் அந்த 18 வயசு 19 வயசு அல்லது 20 வயசு பொண்ணை கொலையே பண்ணிடுறாங்க. அப்போ அதெல்லாம் நினைக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, அப்போ பழைய நிலையில் அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம நல்லா பெரிய பேருந்து நிலையம், இப்போ தஞ்சாவூர் மாதிரி உள்ள பேருந்து நிலையத்தில் ஒரு சங்கிலியை போட்டு பிளாட்ஃபாரத்தில் கட்டிடணும், அவனுக்கு கட்டிடணும். ஒரு 3 நாளைக்காவது அங்கே வச்சு இந்த குற்றவாளி செஞ்சதுக்காக கை செய்யப்பட்டிருக்கான். அங்கே அவனுக்கு வந்து சோறுக்கு போட்டுக்க வேண்டியதுதான். இதை லெட்டின்னு போகிறனா கொண்டு போயிட்டு கொண்டு வந்து வச்சிடலாம். கட்டிக்கிட்டு 3 நாளைக்கு பக்கத்தில் பார்வையாளுக்கு வச்சிடறத மேலே அப்படி வச்சா பயம் வரும்னு நினைக்கிறது. அது தப்பு, அது வராது. அது நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைப்பான். விஷயம் மனித உளவியலே இருந்தாங்க. இவன் எப்படியும் மாட்டிக்கிட்டான்ப்பா, நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைப்பானே தவிர, கடுமையான சட்டங்கள் வந்து நிரந்தரமான தீர்வு இல்லை. சட்டங்கள் தேவை, தண்டனைகள் தேவை. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எனக்கு இல்லை, அது வேண்டாம்னு சொல்கிற ஆள் இல்லை. ஆனால் அவைகள் இந்த பிரச்சனைகளை தடுத்துடாது, மாற்றத்தை கொடுக்காது. சமூக ஒழுக்கங்களும் சமூக நேர்மையும் இருக்கணும். சமூகத்துக்கு அப்படி தலைவர்கள் வரணும், அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும். அரசியல் அமைப்புகள், மற்ற அமைப்புகள், நேர்மையான ஒழுக்கமான அமைப்புகள் அப்படியெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் ஒரு சமூகத்தில் மிக குறைந்த அளவில் குற்றச்செயல்கள் நடக்காத 100க்கு 100 மிக மிக குறைவாக இருக்கணும். அது அந்த மாதிரி நடக்கும். அவங்கவுங்க ஒழுக்கமாயிடுவாங்க, அவங்கவுங்க தற்காப்பாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி செயல்களை செய்ய வெக்கப்படக்கூடிய, அசிங்கப்படக்கூடிய நிலையில் மனித உளவியலை மாத்திரத்தை தவிர அதுக்கானது வேணும். இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன, இது கற்பனையாக பேச வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து தமிழ் தேசியம்னு நம்ம சொல்கிறோம் போது, நாங்கள் இதை எங்கிருந்தே சொல்லலை. தமிழ் தேசியம் என்று சொல்லும்போது இத்தனையும் சொல்லிட்டு தான் சேர்க்குறோம். நாங்கள் பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாத லட்சிய அரசியல் வேணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறோம். அதுபோல் இந்த கொள்ளை லாப நோக்கங்கள், போக்குவரத்து இது இல்லாத தமிழர் அறம் என்பதை முதன்மைப்படுத்துகிறோம். தமிழர் அறம் என்பதை விரிவான பொருள் கொண்டது. தமிழர் அறம் என்பதை முதன்மைப்படுத்தி அற வாழ்க்கை வாழணும். தமிழர்களுக்கு அது விரிவான பொருள் இருக்குது. அந்த அறம் எதுக்கெடுத்தால் அதை முன்வைக்கணும். இப்போ நம்ம உதாரணமாக சொல்கிற நிகழ்ச்சியில் ஒரு பிரிவுக்கு சொல்கிறேன், ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு இப்படி இருக்குல்ல வச்சுக்கோங்க. அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், தமிழ் தேசிய பேரியக்கத்தில் என்ன சொல்கிறோம், மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தமிழர் அறம். ஒவ்வொன்றுக்கும் இந்த தமிழர் அறம் பொருந்தும். அது ஒரு கொள்கலன் பெருசு. அது அறம் என்பது பெரிய கொள்கலன். அது அந்த மாதிரி ஒரு 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 அநீதியானவனுக்கு தண்டனை கொடுக்கறது கூட ஒரு அறம் தான். அந்த அறத்திலிருந்து செய்யணுமே தவிர பழிவாங்கும் நடவடிக்கைகள் செய்யக்கூடாது. அறத்திலிருந்து தண்டனையும் கொடுக்க வேண்டும், அவன் திருத்தறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். அறத்தில் தண்டனையும் உண்டு. எனவே அந்த ஒரு அறச்சமூகத்தை உருவாக்குறதை நோக்கி போனோம். நம்ம 100க்கு 100 அறச்சமூகத்தை உருவாக்கிட முடியாது, அதை நோக்கி முன்னேறணும். இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் என்பது அதுக்கு ஒரு அரசியல் இலக்கு இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எளிது செய்கிறது. நம்ம அயலானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நம்ம மொழி அடிமையாக இருக்குது, நம்ம இனம் அடிமையாக இருக்குது, நம்ம தாயக அடிமையாக இருக்குது, இதை வந்து இதனுடைய உரிமைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும், பெரும்பாலோருக்கு உணர்வு வரும். அதோடு சேர்த்து இந்த அறமும் இருக்கணும். அப்படி ஒரு தமிழர் அறம், தமிழ் தேசிய அறம் அதோடு சேர்த்து இது வரணும். இப்படி வளரும்பொழுது எல்லோரும் விடுங்க. இப்போ நாங்கள் தமிழ் தேசிய பேரிகள் தான் சொல்லணும்னா இருக்குது, இது பொதுவானதானே இது. அதுபோல் ஒரு தமிழர் அறத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதுலேருந்து சொல்லி எடுத்துக்கங்க. அதை விட இன்னும் சிறப்பாக அதை சீராக நல்லா சொல்லணும்னா நம்மளும் அதை மேம்படுத்திக்கலாம். அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தை என்ன சொல்லியிருக்கு, வள்ளுவர் பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு என்ற வரம்போடு நிற்க வேண்டியதில்லை. அது அடித்தளம். நீங்கள் தகுதிப்படுத்திக்கங்க. இன்றைக்கி தேவைப்படி தகுதிப்படுத்திக்கிட்டு அப்படி வாங்க, அப்படி இயக்கங்கள் புதுசாக வாங்க. அப்படி வரும்பொழுது நம்ம சமூகம் தன்னைத்தானே வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தமிழ் சமூகம், உலகத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு சமூகமாகவும் நம்ம சமூகத்தை உருவாக்கலாம். இன்றைக்கி உள்ள பதட்ட நிலை, ஒரு நிம்மதி இல்லாதது, காலித்தனங்கள், அது வந்து ஒரு பாதுகாப்பில். எனக்கு சொல்லுவாங்க, நம்ம தமிழர்கள் சிங்கப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க, வர்றவங்கெல்லாம் பெண் பிள்ளைகளே சொல்லணும், நம்ம பிள்ளைகள் சொல்லுவோம், ராத்திரி 2 மணிக்கு ஒரு பெண்ணு தனியாக நடந்து போகலாமா சிங்கப்பூரில். இன்றைக்கி எனக்கு பெரிய இதாக இருக்குது, இரவு 2 மணிக்கு சிங்கப்பூரில் ஒரு பெண்ணு தனியாக நடந்து போகலாம். நம்ம சொல்கிற ஒரு நமக்கு வேண்டிய பொண்ணு, மாமா இது மாதிரி 2 மணிக்கு நடந்து போகலான்னு சொன்னிச்சு. எப்படி ஒரு பெரிய வணிக நகரமாக இருக்கிற நாடு மாதிரி இருக்குது, பன்னாட்டு வணிக கும்பல் இருக்குது, எல்லாம் இருக்குது. சீனாக்காரன் எண்ணிக்கை, அடுத்தது தமிழை எண்ணிக்கை, மலாய்க்காரன் இருக்கானுங்க, 4 மொழி ஆட்சி மொழி 4 சமமாக வச்சுருக்காங்க. எனக்கு பெரிய வியப்பர். நான் அந்த நாட்டுக்கு போனதில்லை.
இப்போ இந்த மாதிரி அது ஒரு பெரிய இதுவும் கிடையாது. அந்த அந்த நவீன நாகரிகத்தோடு ஒட்டி இப்படி பண்பையும் பாதுகாப்பையும் வளர்த்துவதற்கான எனக்கு வியப்பாக இருக்குது. ஆமாம், நம்ம இதை எப்படி கொண்டு போகலாங்கிறத நம்ம சேர்த்து அற வாழ்க்கையை தான் நம்ம கொண்டு போகணும். அதை எல்லாரும் பேசணும், மக்கள் பேசணும். பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் பற்றி விவாதங்கள் வருகின்ற பொழுது மக்கள் வந்து வாக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால தான் இப்படி நடக்குது, மக்கள் வந்து வாக்கு காசு வாங்காம நேர்மையா போட்டாங்கன்னா நேர்மையான ஆட்சியாளர்கள் வருவாங்க, இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் குறையும்னு ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து? மக்கள் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம் எங்கேயாவது சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான்லாம் வந்து எங்களுக்கு ஆச்சாம்பட்டிக்கு வந்து வாக்குச்சாவடி கிடையாது. அப்போ செங்கிப்பட்டி தான் வாக்குச்சாவடி. அங்கே தான் அழைச்சிட்டு போவாங்க, ஓட்டு போடுவாங்க. அப்போ பிறகு எங்கள் ஊருக்கு ஆச்சாம்பட்டிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாராவது பணம் கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னாங்களா? பணம் கொடுத்து பழக்கப்படுத்துகிறவங்க கட்சிக்காரங்க. மக்கள் தங்களுக்கான வாக்குரிமையை பெருமையாக கருதுகிறாங்க. விவரம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களுக்கு அந்த பெருமையை எடுத்து சொல்லணும். நீ தீர்மானிக்கிறையா, முதலமைச்சரை நீ தீர்மானிக்கிற, நாட்டு அமைச்சரை நீ தீர்மானிக்கிற அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு அதை ஒழுங்குபடுத்தணும். முதன்னு காசு கொடுத்து பழக்கப்படுத்துனது கட்சிக்காரங்க தான். இப்போ காங்கிரஸ் கொடுத்தாங்க, ஒரு குறைச்சாளர் இருந்துச்சு. அதை அப்போது தேர்தல் நடந்துச்சு. 67க்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் திருவண்ணாமலையில் நடக்குது தேர்தல். நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான்லாம் இப்போ மாணவபுரத்தில் திமுக தான். பாவு சண்முகம் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அது முக்கியமானது. காங்கிரஸும் திமுக போட்டி. அண்ணா பேசுகிறாரு, காசு கொடுக்குறாங்களாம் காங்கிரஸில். அப்போ அவங்களுக்கு சின்னம் வந்து காளை மாட்டு சின்னம். அண்ணா சொல்றார், காங்கிரஸ்காரர்கள் பணம் கொடுப்பார்கள், ஓட்டு போட சொல்லுவார்கள், பணத்தை வாங்கி கொள்ளுங்கள். போட்டா அவங்கள சின்ன காளை மாட்டு சின்னம்ல, போட்டாயா என்றால் மாட்டுக்குத்தான் போட்டேன் என்று சொல்லுங்கள். பின்னாக்கு வாங்கி மாட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க, அந்த பணத்தில் ஓட்டை உதயசூரியனுக்கு போடுங்கள் என்று அண்ணா சொல்கிறார். இப்போ எங்களுக்கு என்ன, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன திறமையாக சொல்கிறார் பாருப்பா காங்கிரஸ்காரனை முறியடிக்கிறதுக்கு. ஒரு ஒழுக்க கேட்ட கண்டிக்கிறதுக்கு பதிலாக அதுலேயே நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு பேசுகிறது நியாயமா சொல்லுங்கள்? இப்போ நானே ஒரு கற்பனையாக சொல்கிறேன். காந்தி இப்படி பேசியிருப்பாரா? பிரபாகரன் தேர்தல் ஒரு நிற்கிற ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். தமிழீழ தேசிய இப்படி பேசியிருப்பாரா? காந்தியை மட்டும் இல்லை, நம்ம பிரபாகரனை வச்சு பாருங்க. இப்போ இது அண்ணாவுடைய திறமை. அப்போ ஒரு ஒழுக்கக்கேடு காங்கிரஸ் அவன் கொண்டு வரும்போது ஒழுக்கக்கேடு இது ஒரு உரிமையை அவன் விலைக்கு வாங்க சொல்கிறான். உங்களை வந்து உரிமையை அடமானம் வைக்க சொல்கிறான், உங்களை அடிமையாக கருதுறான். அது வாங்கக்கூடாது, நீங்கள் விரும்பி போடுங்க, உங்களுக்குள்ள உரிமை இது என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு புகட்டி, அறிவுரை புகட்டி அதில் நல்ல கேடர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியும் பொறுமையும் இல்லை. இதில் வென்றாகணும், இந்த இடைத்தேர்தலில் வென்றாகணும். அப்போ தான் அது 67க்கு பலனளிக்கும், படிக்கட்டாக இருக்கும். இப்படி போயிடுச்சுங்க. அப்போ என்னாச்சு? இப்போ அதிகமாக காங்கிரஸ் எல்லாம் இப்போ ₹1 கொடுத்துச்சுன்னா இப்போ ₹100 கொடுக்குறதாச்சு. இந்த திமுகவில் வந்து அது என்ன, அது தெற்க மதுரைக்கு தெற்க என்ன திருமங்கலம் ஃபார்முலா. கலைஞர் மகன் பெரிய பையன் அழகி இருந்தார்ல, திருமங்கலம் ஃபார்முலா. விருந்து வைக்கிறது, விருந்து இலைக்கு கீழே லஞ்சம் பணம் வைக்கிறது ஓட்டுக்கு. திருமங்கலம் ஃபார்முலா. இன்றைக்கி என்னென்னவோ ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலாம் வித்தியாசமாக அடைச்சி வச்சிடுறது அப்படிங்கிறது திமுகவில். காங்கிரஸ் எல்லாம் சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். திமுக அதிமுக கையாளுற உத்திகள் இருக்குல்ல, லஞ்சம் கொடுக்கறது மக்களுக்கு. இந்த மாதிரிங்க நம்ம அரசியலில் நேர்மையான தலைமை வராமல் இதை எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் அரசியல் தான் தலைமை தாங்க எல்லாத்துக்கும். இப்போ அதெல்லாம் நேர்மையாக வரணுங்கும் போது நம்ம மாதிரி அமைப்புகள், பல அமைப்புகள் அங்கங்கே தோன்றி இப்படி பண்ணுறவன் அயோக்கியன், காசு கொடுக்குறவன் காசு வாங்குறவன் அயோக்கியன் என்ற நிலை வர்றத அது ஒரு வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். ஓட்டுக்கு மட்டும் இல்லை, மாநாட்டுக்கு காசு கொடுத்தானே போகிறான். இப்போ அது எங்கே போச்சு? இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க முதல்ல இந்த கட்சிக்காரங்க. இப்போ ஒரு மாநாட்டுக்கு ஆணும் பொண்ணு அத்தனைன்னா அது ஒரு ரேட்டு கொடுக்குறானுங்க. இப்போ அவன் கட்சியாக இருந்தால் கூட காசுலாம் போகிறதில்ல. அதோடு மட்டுமல்ல, பாட்டில் வாங்கி தரணும், சாராய பாட்டில் அங்கே போன பிறகு. இது இல்லாமல் பெரும் பேரணி நடத்துகிறவங்க யார்? இப்போ அன்னைக்கு நாம் தமிழர் பேரணி மது நடந்துச்சு நம்ம இதில் திருப்பூரில். ஒருத்தருக்கு இந்த மது அவன் குடிக்கல, யாரும் காசு கொடுத்ததில்ல. நடைமுறையில் பார்த்தோம். இது தொடரணும், புரியுதுல? அவங்க ஒரு லட்சியத்தோட வர்றாங்க. இப்படி தான் திமுகவுக்கு வந்தாங்க அந்த காலத்தில். லட்சியத்துக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது அவனை சீரழிச்சு இப்படி கெடுத்தது யாருங்க?
திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாம் சீரழிஞ்சு போய் பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குறது, அதை ஏற்றுக்கிறதுங்கிறது மாதிரி மக்களை வந்து கெடுத்தவர்கள் கட்சிக்காரர்கள். அப்போ எங்கேருந்து கெடுது? அரசியல் தான் தலைமை தாங்குது ஒரு சமூகத்துக்கு. அந்த அரசியல் இப்படி சீரழிஞ்சு போச்சு, சமூகத்தை சீரழித்து விட்டது. அது அவன் தனியாக லஞ்சம் வாங்குறான் போகிறான், அது மட்டும் குற்றச்சாட்டு இல்லை. மனிதர்களை கெடுத்து விட்டார்கள், அறத்தை கெடுத்து விட்டார்கள், ஒழுக்கத்தை கெடுத்து விட்டவர்கள் இந்த கட்சிக்காரர்கள். இதுக்கெல்லாம் மாற்றாக அதே அரசியலிலிருந்து வர வேண்டும். அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இந்த விழிப்புணர்ச்சி வேண்டும் எல்லாருக்கும். வெறுமனே குற்றஞ்சாட்டி விட்டு நாங்கள் நல்லா குற்றஞ்சாட்டினா இவ்வளோ பேர் பார்த்தாங்க யூடியூப்லேருந்து திருப்தி அடைந்தால் போதாது. நன்றிங்க. வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.